அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. Another simple problem இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to see, but it is very interesting. ரைட், என்ன மாதிரி ப்ராப்ளம் பாருங்களேன். தி மெரினா ட்ரென்ச், இது ஒரு இடம். ட்ரென்ச்சுன்னா கடலுக்கடியில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு. ரைட், மெரினா ட்ரென்ச்சுங்கிறது பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, ஆழமான இடம். இஸ் லொக்கேட்டட் இன் தி பசிபிக் ஓஷன் அண்ட் at one place it is nearly 11 kilometer beneath the surface. ஒரு இடத்துல 11 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்குது. ஜஸ்ட் திங்க், 11 கிலோமீட்டர் ஆழத்தில் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ஸோ கீழே போக போக மேலே உள்ள தண்ணி அழுத்தறதுனால கீழே உள்ள தண்ணியுடைய அழுத்தம் கூட இருக்கும். தி வாட்டர் ப்ரெஷர் அட் தி பாட்டம் ஆஃப் தி ட்ரென்ச் இஸ் அபவுட் 1.1 into 10 to the power of 8 பாஸ்கல். அந்த இடத்துக்குள்ள a steel ball of initial volume 0.32 meter cube is dropped into ocean and falls to the bottom of the trench. அது கீழே போயிடுச்சு. What is the change in the volume of the ball when it reaches to the bottom? அதனுடைய வால்யூம் எவ்வளவு மாறுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ரிலேட்டட் டு பல்க் மாடுலஸ். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத போர்டில் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம், லெட் அஸ் ரெக்கார்ட் இட். So pressure at the Marina Trench is 1.1 into 10 to the power of 8 Pascal. கீழே இருக்கக்கூடிய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் தி ஸ்டீல் பால் இஸ் 0.32 மீட்டர் கியூப். ஸோ அதனுடைய பல்க் மாடுலஸை ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டேபிள் we can calculate. We can see 1.6 into 10 to the power of 11. So bulk modulus K, okay, bulk modulus K is equal to anyway stress by strain. So இந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா லிக்விட்ல இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரெஷர். டெல்டா பி சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைடட் பை டெல் வி பை வி. இங்கே கேட்குறது டெல் வி கேட்டிருக்காங்க. ஸோ டெல் வி மேலே வந்து கே கீழே போயிட்டா along with v it will go. So del p by kv. So del p is, this is the final pressure 1.1 into 10 to the power of 8. So atmospheric level it is will be in the order of 10 to the power of 5. So 10 to the power of 8 is very high. So is subtract பண்ணும்போது this can be neglected. So 1.1 into 10 to the power of 8 divided by 1.6 into 10 to the power of 11. This is K, bulk modulus. Volume 0.32. Calculate. So you will get the value 2.2 into 10 to the power of -4 meter cube. So simple. பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்க் மாடுலஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதனுடைய மீனிங் என்ன, இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது என்ன கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏதேனும் உங்களுக்கு சஜஷனோ டவுட்டோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு என்ன செய்யுங்க, எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற பிள்ளைகளுக்கு தகவல் சொல்லுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறத. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.